என்னடா ஒண்ணுமே ஓடலையே அப்படின்னு ஒரு ஸ்தம்பித்து நிற்கும். கோவப்பட முடியல அப்படின்னா மனம் ஒரு மாதிரி டைட் ஆயிரும். நாம் உடனடியாக என்ன செய்யலாம்? அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நமக்கு திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையினால மனசுல ஒரு கலக்கம், ஒரு வகையான பெயின் வந்துடும். திடீர்னு கனமா ஆயிரும் மனசு. என்னடா ஒண்ணுமே ஓடலையே அப்படின்னு ஒரு ஸ்தம்பித்து நிற்கும். அப்படி மனம் திடீரென கலங்கிய போது நாம் உடனடியாக என்ன செய்யலாம்? அந்த கலக்கத்திலிருந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணமாக இருக்கும். பொதுவாகவே மனம் திடீர்னு எதிர்பார்க்காத போது யாராவது நம்மளை காயப்படுத்தினாலோ அல்லது நம்முடைய கோபம் செல்லாத இடம், கோபப்பட முடியல அப்படின்னா மனம் ஒரு மாதிரி டைட் ஆயிரும். இந்த இடத்துல நமக்கு ரொம்ப சிறந்த ஒரு உபாயம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது, முதல்ல முகத்தை தண்ணியை வச்சு நல்லா கை கால் முகம்லாம் நல்லா கழுவிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து ஆழ்ந்த சுவாசம் ஒரு 10 முறை இழுத்து விடணும். நல்லா ஆழ்ந்த சுவாசம் இழுத்து விடணும். இரண்டாவது, முடிந்தால் இயற்கையோடு கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணுங்க. ரொம்ப வலிக்குது அப்படின்னா ஒரு ரூமுக்குள்ள போங்க, கண்ணை மூடி அந்த துன்பத்தை மனசுல கொண்டு அப்படி அழுதுருங்க. ஒரு 5 நிமிடம் முழுமையாக அழுது விடுங்க. அதன் பிறகு என்ன செய்யலாம்னா, பெர்மனண்டா நமக்கு அந்த மனம் துன்பத்திலேயே போகக்கூடாதுன்னு நினைச்சா சாண்டிங் பண்ணலாம். கண்களை மூடி நல்லா நிமிர்ந்து அமர்ந்து நல்லா மூச்சை இழுத்து என்ற ஓசையை ஒரு 10 நிமிடம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் பிரீத்திங் அப்சர்வ் பண்ணா அந்த மனம் ஒரு கலக்கமான தன்மையிலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். இன்னும் பெஸ்ட்டான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, நாடி சுத்தி பயிற்சின்னு சொல்லுவாங்க. நாடி சுத்தி பிராணாயாமம். வலது நாசியை அடைத்து இடது நாசியின் வழியாக மூச்சை விட்டு இடது நாசியை இழுத்து, அப்புறம் இடது நாசியை அடைத்து வலது நாசியின் வழியாக வெளியிட்டு, வலது நாசியை இழுத்து இடது நாசியின் வழியாக வெளியிடுவது ஒரு சுற்று. இதே போல ஒரு 7 முறை செய்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா உடனடியாக அந்த மனமானது ஒரு தெளிவு தன்மைக்கு வர ஆரம்பிச்சிடும். இன்னும் ரொம்ப பெஸ்ட்டான மெத்தட் அப்படின்னா, கண்களை மூடி அமர்ந்து கொண்டு ஆகாயத்திலேருந்து ஒரு தூய்மையான ஒளி உங்களுடைய உடல் முழுவதும் பரவி கால் வழியா கருப்பு நிறத்தில் உங்களுடைய கவலை, துக்கம், வருத்தம் எல்லாம் போறது மாதிரி ஒரு 5 நிமிடம் பாவித்தா மனம் ஒரு கலக்கமான நிலையிலிருந்து ஒரு தெளிவான நிலைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் மனசில் வச்சு யோசித்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு கலங்கிய நிலையில் மனம் இருந்தாலும் அந்த கலங்கிய நிலையிலேருந்து உடனடியாக வெளியே வருவதற்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு முழுமையாக பயன்படும். வாழ்த்துகள். நன்றி. வணக்கம்.